ஐயா, ஆவியால் பலப்படுத்தும். சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். பலனொன்றுமில்லை தேவா, ஆவியால் பலப்படுத்தும். சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். மான்களின் கால்களைப் போல என் கால்களை பலனாக்கும். மான்களின் கால்களைப் போல என் கால்களை பலனாக்கும். நூனின் குமாரனைப் போல என்னையும் பலப்படுத்தும். நூனின் குமாரனைப் போல என்னையும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் போட்டிங்களா? நம்ம சபையில் யாராவது உங்களை பார்த்து உங்களுடைய சபை உபதேசம் என்னன்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? உங்கள் சபையினுடைய உபதேசம் என்னன்னு யாருன்னா கேட்டாங்கன்னா என்ன சொல்வீங்க? தெரியும். அல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை ஆராதிக்கிறவர்கள் நாங்கள் சொல்லணும். அல்லேலூயா. திரியேக தேவனை ஆராதிக்கிறவர்கள் எங்கள் சபையில் இந்த உபதேசம் தான் செய்து நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லணும். அல்லேலூயா. ஏன்னா எத்தனையோ உபதேசங்கள் இருக்கிறது. ஒருத்தர் ஒன்லி ஜீசஸ், ஒன்லி யெகோவா விட்னஸ், ஒருத்தருங்க செவன்த் டே, எப்படி எத்தனையோ விதமான உபதேசங்கள் எழும்பிவிட்டது. ஆனால் நம்ம திருச்சபையில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஆகிய திரியேக தேவனை நாங்கள் ஆராதிக்கிறவர்கள் என்று நம்ம சொல்ல வேண்டும். அல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. யாவருக்கும் தெரிந்த வசனம், அடிக்கடி நாம் கேட்கிற காரியங்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வர வேண்டும். நாம் பரிசுத்த ஆவியை தேடி போக முடியாது, அவர் தான் நம்மை தேடி வர வேண்டும். அல்லேலூயா. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இந்த திருச்சபை நாம் எதற்காக கூடியிருக்கிறோம், எதற்காக இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், எதற்காக நாம் ஞானஸ்நானம் எடுத்தோம் என்றால் பரலோக ராஜ்யம் போவதற்காக. அவரே மெய்யான தேவன் என்று இந்த பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவரை ஆராதிப்பதற்காக நம்ம அவரை ஏற்றுக்கொண்டு ஒரு சபையாக இங்கே கூடியிருக்கிறோம். அல்லேலூயா. நம்மளுடைய நோக்கமெல்லாம் எப்படி இருக்கணும், எதுக்காக நம்ம ஏற்றுக்கொண்டோம்? பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும். உலகத்தான் சொல்கிறான், நீ செத்தா கூட நல்ல கதிக்கே போக மாட்டேன். அந்த நல்ல கதிக்கு போகிறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அந்த சொர்க்கலோகத்திற்கு போவதற்காக தான் நம்ம வந்து கூடியிருக்கிறோம். அந்த பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்காக தான் நம்ம கூடியிருக்கிறோம். அல்லேலூயா. அதற்காக நாம் வந்தோம், வியாதியோடு பலவீனத்தோடு வந்தோம், பல பிரச்சனைகளோடு கூட நம்ம திருச்சபைக்கு வந்தோம். வந்த பிறகு நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு உபதேசத்தை செய்தியை கேட்க 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 நம்ம என்ன சொன்னோம்? நானும் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்கன்னு நீங்களாம் கேட்டீங்க. அல்லேலூயா. கேட்ட உடனே அவள் பாஸ்டர் என்ன பண்ணார்? உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். அல்லேலூயா. யோவான் வந்து அநேகருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டு இருக்கிறார். போர் வீரர்கள்லாம், இராணுவ வீரர்கள், போலீஸ்காரர்கள்லாம் ஞானஸ்தானம் எடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இயேசுவும் போகிறார் ஞானஸ்தானம் எடுக்க. அல்லேலூயா.
அவர் ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் இறங்கினார். அல்லேலூயா. உங்கள் சபையில் அபிஷேகத்தில் நிறையிறீங்களா, அந்நிய பாஷை பேசுகிறீங்களா அப்படின்னு யாராவது கேட்பாங்க, கள்ள உபதேசியார்கள். அப்போ சொல்லணும், இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பெற்றார், அவர் மேல் புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார், அந்த அபிஷேகத்தில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. அபிஷேகம் என்பது நாம் தேடி போக தேவையில்லை. நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தை எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீங்க. அல்லேலூயா. 2 பலன் இருக்கிற இந்த உலகத்தில், சுய பலன், ஆவின் பலன். 2 பலன் இருக்குது. ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்குரிய பலன், சுய பலனோடு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. சுய பலன் எப்படி தெரியுங்களா? அவங்களுடைய உழைப்பினால் சம்பாதிக்கிறது, அவர்களுடைய பலத்தினால், அவர்கள் ஞானத்தினால், அவர்களுடைய ஆலோசனையினால், அவங்க குடும்ப சூழ்நிலையினால் அவர்கள் முன்னேறி வருவார்கள். அல்லேலூயா. ஏதாவது ஒரு வியாதி பலவீனங்கள் அவங்க வாழ்க்கையில், ஒரு சோதனைகள், ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது எல்லா பணமும் செலவழியக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்பொழுது அந்த பணமெல்லாம் செலவழிந்த உடனே அந்த சுய பலத்தில் வாழ்ந்தவர்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்து விடுவார்கள். அல்லேலூயா. ஆனால் ஆவிக்குரிய பலத்தில் வாழ்கிறவர்கள் கொஞ்சம் வருமானம் தான் இருக்கும், பல கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கும், ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்பொழுது என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசத்தோடு வாழ்வாங்க. அல்லேலூயா. பலனா வாழ்வார்கள். இந்த சுய பலத்தில் இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுங்களா? கொஞ்ச நாளைக்கு அப்படியே கஷ்டத்தை அனுபவிப்பார்கள். பலர் வந்து உதவி செய்வார்கள். உதவிகள் அற்று போகும் பொழுது, எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகும் பொழுது அவர்கள் தற்கொலைக்கு நேராக தன்னுடைய வாழ்க்கையை செலுத்தி விடுவார்கள். அல்லேலூயா. நானும் அப்பாவும் ஒரு முறை நம்ம வண்டியில் போய் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சிஸ்டர் போகிறாங்க. வண்டி உடனே நிறுத்திட்டு அந்த சிஸ்டர் அப்பா கூப்பிட்டாரு, சிஸ்டர் உங்களை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாரு, உங்களுக்கு உங்கள் பிரச்சனையெல்லாம் மாறப்போகிறது, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறாரு, நீங்கள் இப்போ சுகமாக இருப்பீங்க, சந்தோஷமாகிடுவீங்கன்னு சொன்னாங்க. உடனே அந்த அம்மா நின்று அழுதாங்க. நான் இப்போ நேராக போகிறேன், இப்போ நான் சாக வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி என் கடன் பிரச்சனையில் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இப்போ போய் நான் சாகும்படியாக தான் போகிறேன், என்னையும் ஆண்டவர் நேசிப்பாரா, என் கடனெல்லாம் அடைப்பாரா, எனக்கு ஒரு முடிவு உண்டாகுமா என்று கேட்டாங்க. உங்களுக்கு ஒரு முடிவு உண்டாகும், உங்களுக்கு கண்டிப்பாக கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று சொன்ன உடனே அவர்கள் பிரச்சனையெல்லாம் முடித்து சபைக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருக்குள்ளே இருந்தாங்க. அல்லேலூயா. அப்போது ஒரு மனுஷன் சாவை கர்த்தர் விரும்பலை. ஆவியானவர் பாருங்கள், உடனே அங்கே போ, இந்த சகோதரிக்கிட்ட பேசுன்னு சொல்கிறார். அல்லேலூயா. சுய பலத்தில் நம்ம வாழ்வோமானால் எல்லா ஜனத்தை பார்க்கலாம் நம்ம பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். அல்லேலூயா. தேவ பலன் என்று ஒன்று இருக்கிறதுங்க, அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய பலன். நீங்கள் பலன் அடைந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேடி வர வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய நல் ஒழுக்கங்களை பார்த்து, நம்முடைய நல்ல சிந்தனைகளை பார்த்து, நம்முடைய நல்ல பேச்சுக்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை வந்து அபிஷேகம் பண்ணணும். நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டேன், எனக்கு பின் வருகிறவர் ஒருவர் என்னிலும் வல்லமை உள்ளவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரர் அல்ல, அவர் அக்கினினாலும் உங்களுக்கு அபிஷேகத்தினாலும் பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார்னு சொல்கிறார். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் தாங்க நமக்கு வேணும். அல்லேலூயா. உலகத்தால் இருக்கிற அத்தனை பேர்களும் எப்பேற்பட்ட படித்தவர்களாக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஞானிகளாக இருந்தாலும், அவர்களெல்லாம் வந்து ஒரு நாளில் மரிக்க தான் போகிறாங்க. நம்மளும் ஒரு நாள் மரிக்க தான் போகிறோம். ஆனால் நமக்கு ஒரு பரலோக ராஜ்யம் இருக்கிறது. ஏனென்றால் நாம் இந்த பூமியில் இருக்கும்பொழுது கர்த்தருடைய சித்தத்தை செஞ்சு அவருடைய அபிஷேகத்தை பெற்று வாழ்கிறோம். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் நம்மளை எந்த இடத்துலையும் வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. எங்கேயுமே நம்மளுடைய தலையை குனிய வைக்க மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஒரு இடத்துல நீங்கள் போகிறீங்க, ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு வீட்டுக்கு போகும்பொழுது அந்த வீட்டில் வாங்க வாங்க வாங்கன்னு வரவேற்று உங்களை உட்கார வச்சுட்டு காப்பியெல்லாம் கொடுத்துட்டு அந்த அம்மா செல்லை வச்சு நோண்டின்னு இருக்கிறாங்க, செல்லையே பார்த்துன்னு இருக்கிறாங்க 1 மணி நேரம். அந்த வீட்டில் நீங்கள் உட்காருவீங்களா? அங்கே என்ன இல்லை, உங்களுக்கு மதிப்பு இல்லை. அல்லேலூயா.
அது போல தாங்க பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவர் யார் அழைக்கிறார்களோ, அவரை யார் விரும்புகிறார்களோ, அவர் யார் அவர் என்னுடைய நிலம் வறண்டு போயிருக்கிறது, அந்த வறண்ட நிலமாக இருக்கிற என்னுடைய இருதயத்தில் உங்கள் அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. தண்ணிக்கு தவிக்கிறது போல், அந்த நிலம் தவிக்கிறது போல் நான் தவிக்கிறேன், எனக்குள்ளே வாங்கப்பானா வருவார். அல்லேலூயா. நம்மளை மதிப்பானவர்களாய் மாற்றிவிடுவார். அல்லேலூயா. நம்ம வேதத்திலேருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாரிடத்துல பரிசுத்த ஆவியானவர் வருவார், எப்படிப்பட்டவர்களிடத்தில் வருவார்? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது அவர் நமக்கு பலன் தராரு. சுய பலம் எது, ஆவிக்குரிய பலன் எது என்று இப்போ நான் தெரிந்து கொண்டோம். இப்போ யாரிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் வருவார் என்பதை குறித்து நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு குடும்பத்தை நம்ம பார்க்குறோம், கொர்நேலி குடும்பம். அந்த குடும்பத்தில் அவர் அநேக தான தர்மங்களை செய்தார். அல்லேலூயா. அவருடைய தர்மங்கள் பரலோகத்தில் எட்டினது. இந்த உலகத்தில் 2 தர்மம் இருக்குது தெரியுங்களா? ஒருத்தர் வருஷம் போடுறாரு, செல்லில் பார்ப்பேன், ஒரு ஒரு சாப்பாடு பாக்கெட்டு, ஒரு தண்ணி பாக்கெட்டு, ஒருத்தர்கிட்ட கொடுக்கும்போது ஒரு ஃபோட்டோ, அதுவும் தர்மம் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. இது என்னது? அது தர்மம். ஆனால் இன்னொருத்தருக்கு நான் காசு கொடுத்தேன், இன்னொருத்தர் கூட கொடுத்துருக்குறேன். அது யாருக்குமே தெரியாது, எனக்கும் அவங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். அல்லேலூயா. அந்த தர்மத்தை தான் அவர் செஞ்சார். அல்லேலூயா. கொர்நேலி எந்த தர்மம் செஞ்சார்? இந்த கையில் கொடுத்தது இந்த கைக்கு தெரியாதுங்க. அல்லேலூயா. ஆவிக்குரிய தகப்பன் என்னை மன்னிப்பார், அவருக்கு தெரியாத நான் தர்மம் பண்ணுவேன். அல்லேலூயா. சொல்லவே மாட்டேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தர்மங்களில் எவ்வளோ தர்மம் இருக்கிறது. நம்ம ஒருத்தருக்கு நன்மை செய்தோன்னு வச்சுங்க, அவங்க தான் அடுத்த எதிரி ஆகுவாங்க. நம்மளுக்கு எதிரி ஆனவொடனே நம்ம என்ன திரும்ப சொல்வோம்? நன்றியே இல்லை, நான் இப்படி செஞ்சேன், நான் அப்படி செஞ்சேன், எல்லாத்தையும் வாங்கினா எனக்கு விரோதி ஆகிட்டாங்கன்ட்டு எல்லாமே வந்துடும் வெளியில். நம்ம என்னென்ன செஞ்சோம் எல்லாமே வெளியே வந்துடும். அல்லேலூயா. அப்போ செஞ்சது அது அந்த பலன் வருமா நமக்கு? அதனுடைய பலன் கிடைக்குமா நமக்கு? கிடைக்கவே கிடைக்காது. அது பரலோகத்தில் போய் நினைப்பூட்டுதலாக இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. அப்படிப்பட்டதான தர்மம் நம்ம செய்யவே கூடாது. அல்லேலூயா. அது பரலோகத்து கணக்கில் போய் சேரவே சேராது. இந்த கொர்நேலியு நான் தெரியாமல் கொடுத்தேன் பாருங்க, அது போல் இந்த கரத்தில் கொடுத்து இந்த கரத்துக்கு தெரியாமல் செஞ்சார். அல்லேலூயா. அப்போ தேவ தூதர்கள் சொல்கிறாங்க, உன் தர்மங்கள் பரலோகத்தில் எட்டினது. 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். அல்லேலூயா. இவ்வளோ பெரிய தர்மம் செய்தவர், பெரிய ஒரு பதவியில் இருக்கிறவர், அவர் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார். பரிசுத்த ஆவியை பெறலைங்க, இன்னும் ஞானஸ்தானம் கூட பெறலை. அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் தான தர்மங்களை செய்வதில் அவங்க ஃபஸ்ட்டாக இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லை, பேதுரு வரும்பொழுது சாஷ்டாங்கமாக பணிந்து கொண்டார் போய். அல்லேலூயா. திருமணம் நடக்கும்பொழுது கூட பிள்ளைங்க நம்ம காலில் விழுவாங்க, தாய் தகப்பனுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அல்லேலூயா. அடுத்த 3 மாதங்களில் பார்த்த உடனே அம்மா அப்பாவை விட்டுட்டு அவன் தனியாக போயிடுவான். போய் கேட்ட உடனே அவன் அடிக்க வருவான். அல்லேலூயா. அது ஒரு பணிவாங்க? அது ஒரு பணிவா? இல்லை. இந்த பணிவு எப்படிப்பட்டது? யார் இருக்கிறாங்க, யார் பார்க்குறாங்க, என்னை என்ன நினைப்பாங்க, எதுவுமே நினைக்கல. அவர் பதவி அவருடைய எல்லாமே மறந்து பேதுருவின் காலில் விழுந்தார். அல்லேலூயா. பணிவு எங்கே இருக்கிறதோ அங்கே ஆவியானவர் வருவார்.
அவங்க அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அந்த குடும்பத்தில் பெரிய அற்புதங்கள்லாம் நடக்கும். அல்லேலூயா. ஒரு முறை நான் பென்னியனுடைய அவருடைய புத்தகத்தை நான் ரொம்ப விரும்பி வாசிப்பேன். அபிஷேகம்னு ஒரு புக்கு இருக்கிறது. அதை படித்து கொண்டு இருக்கும்பொழுது பென்னியன் ரட்சிக்கப்படலை. அவர் ரட்சிக்கப்படாமல் இருக்கும்பொழுது அவருடைய நண்பர் வந்து அமெரிக்கா நாட்டில் இருக்கிற வாஷிங்டனில் ஒரு பெரிய மீட்டிங் நடக்கிறது, நீ வான்னு சொல்லிவிட்டு அந்த பென்னியனை கூட்டின்னு போகிறார். கூட்டின்னு போகும்பொழுது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க போயிட்டாங்க. போனோடனே திரளான ஜனங்கள் அங்கே கூடியிருக்கிறாங்க. இன்னும் பிரசங்கர் வரலை, இன்னும் மீட்டிங் ஆரம்பிக்கலை. பயங்கரமான ஜனங்கள் கூடியிருக்கிறாங்க. அல்லேலூயா. உற்சாகமாக இருங்களேன், தூங்குற மாதிரி தெரியுது. எல்லாம் கூடியிருக்கிறாங்க. இவர் வந்து அந்த இடத்துல நிறைய குளிர் இருக்குது. இவர் வந்து அந்த குளிருக்கு ஏற்ற மாதிரி பாதுகாப்பான ஆடையெல்லாம் அணிந்து கொண்டு தான் அங்கே போயிருக்கிறார். அங்கே போயிருக்கும் பொழுது அவர் அந்த மீட்டிங்கில் போய் உட்கார்ந்த உடனே அவருக்கு பயங்கர நடுக்கம் ஏற்படுதான். 3 ஹவர் அந்த நடுக்கம் இருக்குதான். இவர் யோசனை பண்ணுறார், நான் எல்லாம் குளிருக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு வந்திருக்கிறேன், ஏன் எனக்கு குளிருது, எனக்கு எதுக்கு குளிருதுன்ட்டு பயங்கரமாக அவரை சோதித்து பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்போ பார்க்கும்பொழுது அவருடைய இருதயத்திற்குள்ள ஒரு மகிழ்ச்சி உண்டாகுதான், ஒரு சமாதானம் உண்டாகுது. அப்போது பெரிய ஒரு டிவி போல் தெரியுது அவருக்கு எதிரில் அவர் சிறு வயது முதல் செய்த பாவங்கள் எல்லாம் அதில் படம் மாதிரி ஓடுதான். அல்லேலூயா. 3 ஹவர் கழித்து அதை பார்த்து கொண்டு அவர் கண்களில் தண்ணி ஊற்றுது, கண்ணீர் வடித்து கொண்டு அவர் தானாகவே எழுந்து மூட்டி முழங்கால் பாடிட்டு ஆண்டவர் துதிக்க ஆரம்பிச்சுட்டார். அவர் நண்பர் எதுவுமே சொல்லலை, பிரசங்கியார் வரலை, இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கலை. அதுக்குள்ளே இவர் ஆவியானவர் அங்கே கொண்டு போய் அவரை அபிஷேகம் பண்ணிட்டார். அதன் பிறகு கேத்ரின் குல்மான் என்ற அந்த சகோதரி வந்து அந்த கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. பிரசங்கம் பண்ணும்பொழுது சக்கரை நாற்காலியில் இருந்தவர்களாக எழுந்து குதித்தார்கள். குருடருக்கு கண்கள் திறக்கப்பட்டது, முடவர்கள் நடந்தார்கள். பயங்கரமான காரியங்கள் அந்த கூட்டத்தில் நடந்தது. கொஞ்ச நேரம் இருங்க, நல்லா குண்டு குண்டாக வந்தாங்கல்ல, அவங்களாம் இழைச்சிட்டாங்களாம். அல்லேலூயா. இந்த புக்கில் எழுதி இருக்குதுங்க. அந்த புக்கை நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க. அந்த புக்கை படிக்கும் போதெல்லாம் நான் அழுதுனே தான் படிப்பேன். அந்த தண்ணி ஊற்றி அந்த புக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கோம். அல்லேலூயா. அவ்வளோ அதிசயங்கள்லாம் ஆவியானவர் நடத்தி இருக்கிறார். அந்த பென்னியன் என்றவர் அந்த அம்மாவுடைய பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு குண்டு குண்டாக வந்தவங்களாம் உடனே அழிச்சிட்டாங்களாம். எப்படிங்க அதிசயம் நடந்திருக்கோம்? ஏதாவது வாக்கிங் போய் ஏதாவது டயட்டில் இருந்தால் தானே உடம்பு குறையும். ஆனால் உடனே அற்புதம் நடந்திருக்குது. அல்லேலூயா. ஆவியானவர் ஒரு இடத்துல கொண்டு போகும்பொழுது அங்கே அதிசயம் நடக்கும். அல்லேலூயா. இந்த பணிந்து கொள்ளுகிறவர்களை கர்த்தர் கண்ட ரொம்ப பிடிக்கும். கர்த்தரை உண்மையாக பணிந்து கொள்ளுங்க. பாடும்போது உண்மையாக பாடுங்க. ஆவியோடு உண்மையோடு கருத்தோடு பாடணும். அல்லேலூயா. ஆவியும் இல்லாத, அனலும் இல்லாத, ஒன்றுமே குளிரும் இல்லாத அப்படியே பாடக்கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய மகத்துவங்களை நாம் உணர்ந்தவர்களாக, அவரை நோக்கி பார்த்து பாடுகிறவர்களாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு பணிவு வரங்க. இந்த தான தர்மம் செய்து ஒரு பெரிய பணக்காரராய் ஒரு பெரிய அந்தஸ்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவர் ஊழியக்காரருடைய கால்களில் விழுந்து பணிந்து கொண்டார். அவர் சும்மா விடுவாரா? கர்த்தர் இறங்கி வந்தார். அந்த குடும்பத்தில் வந்து அபிஷேகத்தை ஊற்றினார் பாருங்க. அல்லேலூயா. அபிஷேகம் நிறைஞ்சி வழிந்தது. அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவங்க நண்பருங்க வந்திருந்தாங்க, சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க, தெரிஞ்சவங்க வந்திருந்தாங்க, அந்த ஊர் மக்கள் வந்திருந்தாங்க. எல்லாரையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணார். அல்லேலூயா. அந்த பணிவு தாங்க. பணிவு எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துல கர்த்தர் வருவார். அல்லேலூயா. அவரை பணிந்து கொள்ள தவறாதீங்க. மற்றொரு இடத்துல தாழ்மையாக நடந்து கொள்ள ஒன்றுமே தாழ்ந்து போகிறதுனால நம்ம ஒன்றுமே வாழ்க்கையில் சீரழிந்து போக மாட்டோம். அல்லேலூயா. ஒருவேளை அவங்க பைத்தியக்காரன்னு நினைப்பாங்க, இவங்க எப்படி பேசினாலும் தாழ்ந்து வந்துடுவாங்கன்ட்டு உங்களை கேவலமாக நினைக்கிறாங்களா? பரவாயில்ல. நீங்கள் தாழ்ந்த குணத்தில் உங்கள் இருதயத்தில் தாழ்மை உள்ளவர்களாகவே கர்த்தரை பணிந்து கொள்ளுகிறவர்களாக, நம்ம எதிரில் பார்க்கிறவர்களை நேசிக்கிறவர்களாக, அவர்களுக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை தேடி வருவார், நம்மை அபிஷேகம் பண்ணுவார். அந்த அபிஷேகம் நம்மை வெட்கப்படுத்தாது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்களேன்.
5ஆம் அதிகாரம். நமக்கு அருளப்பட்ட மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் ஆமென். அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி யாரை தேடி வரோம்? பணிந்து கொள்கிறவர்களை, தாழ்மையா இருக்கிறவர்களை, குணத்தில் எல்லாவற்றிலும் கழுத்தை துலுக்காதவர்களிடத்துல தேவன் பணிந்து கொள்ளுற இடத்துல கர்த்தர் தேடி வருவார். சுய பலத்தை நம்புகிறவர்களை தேடி போக மாட்டார். தேவன் எனக்கு என்ன வாழ்க்கையில் வந்து செய்யட்டும். நம்ம தான் குடும்ப தலைவர், நம்மளை விட யாரும் தலைவர் இல்லை அப்படின்ட்டு நம்ம சுயமாக எதையுமே நம்ம உடனே முடிவு பண்ணி எதையும் காரியமே செய்யக்கூடாது. அல்லேலூயா. நம்ம சுயமாக முடிவு எடுக்கலாம், நம்ம குடும்பத்தில் எல்லா காரியங்களையும் செய்யலாம், நடக்கும் எல்லாமே நம்ம நினச்சபடி நடக்கும். அல்லேலூயா. நடந்த பிறகு அதில் வேதனை வரும். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரிடத்தில் விசாரித்து பாருங்கள், ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், இது உங்களுக்கு சித்தமா, உமக்கு சித்தமா என்று நம்ம கேட்கணும். கேட்கும் பொழுது தான் அவர் வந்து நேராக வந்து ஜீவஜோதி இந்தாம்மா அப்படின்னு சொல்ல மாட்டார். ஜீவஜோதி தான் கோச்சிக்காது, அதான் சொல்கிறேன். நேராக வந்து சரிம்மா நீ செய்யுமான்னு சொல்ல மாட்டார். அல்லேலூயா. வசனங்க மூலிமா பேசுவார். அடையாளம். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் அப்போ பின்னாடி சொல்கிறேன் நான் அதை. அல்லேலூயா. எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவரே நான் வந்து இதை செய்ய போகிறேன், உங்களுக்கு சித்தமாக ஒரு அடையாளம் காட்டுங்கப்பா அப்படின்னு கேட்கணும். அல்லேலூயா. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எதையுமே செய்யக்கூடாது, அது கர்த்தர் விரும்ப மாட்டார். அல்லேலூயா. இப்படி நம்ம எல்லாவற்றிற்கும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து நம்ம வாழும்பொழுது நம்மை கர்த்தர் தேடி வருவார், நம்ம குடும்பத்தை தேடி வருவார். அபிஷேகம் நம்ம குடும்பத்தில் ஊற்றப்படும். ரட்சிக்கப்படாதவங்க ஒருத்தன் கூட வீட்டில் இருக்க மாட்டான். அல்லேலூயா. அனைவரும் நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் உங்கள் அபிஷேகம் வருங்க. நீங்கள் போகிற இடத்துலலாம் ஆவியானவர், ஏன்னா உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறதுனால நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே விடுதலை. அல்லேலூயா. நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே ஆசீர்வாதம், நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே ஒரு சமாதானம் வரும். அல்லேலூயா. விசேஷித்த நாணத்தை ஆவியானவர் உனக்குள்ளே இருந்து கொடுப்பார். அல்லேலூயா. நம்மளாம் வந்து ஏடாகுடமாக பேசுகிறவங்க, ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் வரும்பொழுது இதை பேச வேண்டாம், இந்த வார்த்தை அப்படி ஸ்டாப் பண்ணுவார். அல்லேலூயா. அந்த இடத்துல போகாதன்னு சொல்வார், இது பேசாத, இதை பார்க்காத, இப்படிலாம் சொல்வார் உள்ளே இருந்துங்கன்னு. இப்போ கூட சொல்வார். அல்லேலூயா. இன்றைக்கும் தேவ ஆவியானவர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அது அனுபவிக்கிறவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், அதை பற்றி ஒன்றுமே தெரியாதவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அல்லேலூயா. அவன் சொல்கிறான், கல்லானாலும் அந்த ஊர் கல்லாவன்னு சொல்கிறான். இந்துக்க அவன் கல்லானாலும் அந்த ஊர் கல்லாவானா. அல்லேலூயா. அப்போ இன்னொரு பாட்டு பாடுறான், அது இருந்தாலும் கற்பனையாக இருந்தாலும் இன்னும் நான் மறக்கவே மாட்டேன்றான். 24 hours அங்கே டயலிஸில் பாடும் அந்த பாட்டை. அவர் இப்போ இல்லை, போயிட்டார். உடனே அவர் டயலிஸ் பண்ணியிருப்பாங்க, அவருக்கு ரொம்ப முடியாமல் ஆகிடும். ஆனால் அப்பப்போ அவர் ரிங்டோன் அது வரும். அல்லேலூயா. இப்போ அவர் காப்பாற்றினார் அவர். அல்லேலூயா. அப்போது கர்த்தரை அறியாத ஜனங்கள் அவங்களுடைய தெய்வங்களை எப்படி அவங்க மகிமைப்படுத்துகிறாங்க பாருங்கள். அவ்வளோ சவுண்டு அந்த ரூமே கேட்கும். அல்லேலூயா. அப்படியெல்லாம் அவங்க எல்லாருமே இந்துங்க தான் வராங்க அங்கே. ஒரு சிலர் தான் முஸ்லீமு, ஒரு சிலர் கிறிஸ்தவங்க. எல்லார் கையிலையுமே அந்த மஞ்சள் கயிறு கட்டின்னு இருப்பாங்க. அவங்க அந்த ஒரு பை எடுத்துன்னு வருவாங்க, அந்த பையெல்லாம் மஞ்சள் பை, அதில் அந்த தெய்வங்கள்லாம் போட்டிருக்கோம். ஒவ்வொரு கையில் நான் பார்க்குறேன். அல்லேலூயா. இப்போ நான் போகிறேன் கிறிஸ்தவங்க, நான் பைபிள் எடுத்துன்னு போகிறேன்னா டயலிஸ்க்கு இல்லை. ஆனால் சொல்லிவிடுவேன் டாக்டர்கிட்ட, டாக்டர் நான் நாளைக்கு சர்ச்சுக்கு போனோம், நான் வந்து ப்ரேயருக்கு போனேன். அவங்களுக்கு எப்படி சத்தியம் சொல்கிறது? எனக்கு லீவ் வேணும்னு கேட்பேன். எதுக்குன்னு? நான் சர்ச்சுக்கு போனேன் பாஸ்டர், டாக்டர் சார் நான் சர்ச்சுக்கு போனேன். டயலிஸ் பசங்க எல்லாருக்கிட்டையும் நான் சொல்வேன், சர்ச்சுக்கு போனேன் நான் முக்கியமாக, அதுக்காக தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்வேன். அல்லேலூயா. அப்போ இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க சர்ச்சுக்கு போகிறவங்க, இவங்க ஜெபம் பண்ணுறவங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற நாவாக நாம் இருக்கணும். எந்த இடத்துல எப்படி பேசணும், எங்கே போகணும், எங்கே பார்க்கணும், எல்லாவற்றையும் ஆவியானவர் உனக்குள்ளே இருந்து கர்த்தர் கிரியை செய்வார். அதுக்கு தான் ஆவியானவர் துணை வேணும். துணை இல்லாத கூட நிறைய பேர் கிறிஸ்தவங்களா, நல்ல புண்ணியவான்களாக, நல்லா தர்மம் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவர்களுக்கெல்லாம் பரலோக ராஜ்யம் இல்லை.
அல்லேலூயா. ஜலத்தினாலும் ஆவினாலும் யார் பிறக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. இன்னொரு வேத வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8:11 ஆவியானவர் நமக்குள்ள வந்து என்ன காரியம் செய்கிறாரு? நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம் அன்றியும் இயேசுவை மரித்தோழ்ந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோழ்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. நாம் அனைவரும் இந்த வசனத்தை வாசிக்கலாமா? அன்றியும் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். அல்லேலூயா. இப்போ ஆவியானவர் என்ன செய்கிறார்? நமக்குள்ளே வந்து சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிப்பார். இப்போ எல்லாம் நீங்கள் என்னை பார்த்து கேட்குறீங்க, அப்போ ஏன் உங்களை உயிர்ப்பிக்கலை? உயிரோடு தான் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. 4 வருஷமாக உயிர்ப்பிச்சுன்னு இருக்கிறார். நேற்றைய தினத்தில் அப்பா அன்னைக்கு கேளுங்க, நேற்றைய தினத்தில் எனக்கு சான்ஸே இல்லை இங்கே வந்து நிற்கிறதுக்கு. அல்லேலூயா. காலையில் உயிர்ப்பிச்சு அனுப்பிச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய சரீரத்தில் வாசமாக இருக்கிற அந்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களை அவர் அறிந்தவர். உங்களுக்கு ஏற்றபடி வேண்டிக் கொள்ள தெரியல, அதனால் பிதாவாகிய தேவனானவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக எண்ணுக்கடங்காத பெருமூச்சுகளோடு கூட அவர் வேண்டுதல் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு வேண்டிக் கொள்ள தெரியல, நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறார். உங்கள் பலவீனங்கள்லாம் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. உன் தேவையெல்லாம் அவர் அறிந்திருக்கார். உனக்கு என்னது தேவை என்று அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனால் அவர் வந்து உன்னுடைய சரீரத்தில் வாசம் பண்ணும்படி துடிக்கிறார். அல்லேலூயா. உள்ளே பிரவேசிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் விரும்பினா அவர் வருவார், நீங்கள் கேட்டால் அவர் போய் கொடுப்பார். உன் பிள்ளைக்கு நீ வந்து அவன் மீன் கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பியா? அவன் முட்டையை கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பியா? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரமபிதா பரிசுத்த ஆவியானவர் தம்மை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. அனைவரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்பொழுது தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. அபிஷேகம் இல்லாமல் இருக்கவே கூடாது. அபிஷேகம் இல்லாமல் ஆவிக்குரிய சபையில் இருப்பது வீணான காரியம். நம்ம படுகிற எல்லா பிரயாசங்களும் வீணாவாக விருதாவாக போகும். அல்லேலூயா. ஆகையால் எல்லாமே விரும்பணும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை அனைவரும் விரும்பணும். இந்த செய்தியை கர்த்தர் 2 வாரங்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு கொடுத்தார். குடும்ப ஜபத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு வசனத்தை வந்து அப்படி பார்க்க சொல்லி ஆவியார் சொன்னார். அந்த வசனத்தை நான் பார்த்து கொண்டு இருந்தேன். அப்பா கேட்டார், இன்னும் அந்த வசனத்தை நீ பார்த்து கொண்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த வசனத்து மூலிமா ஆண்டவர் இந்த செய்தியை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அதுக்கு முன்பாக பாருங்கள், இந்த யூத் பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் பெரிய அபிஷேக வல்லமையை கர்த்தர் ஊற்றினார். இது காரணம் என்னென்னா, நம்முடைய சபையை எல்லாருமே அபிஷேகம் பெற வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பம் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கடைசி காலத்தில் பயங்கரமான கொள்ளை நோய்கள், விபத்துக்கள், ஆபத்துகள் எல்லாம் நேர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்டதான பெரிய கொடிதான அந்த விஷ கிருமிகள் நம்முடைய சரீரத்தை தாக்காதபடிக்கு நமக்கு பாதுகாக்க வேண்டுமானால் அந்த அபிஷேகம் நம்முடைய சரீரத்தில் இருக்கணும். அல்லேலூயா. அதற்காக நம்ம தடுப்பூசி கூட போட வேணாம், அது பெரிய தடுப்பு நமக்கு. அல்லேலூயா. பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. அந்த உயிர்ப்பிக்கிறார் நம்ம சரீரத்தை. நம்முடைய ஆத்மா சோர்ந்து போயிருக்கும்போது நம்மளை உயிர்ப்பிக்கிறார். நம்முடைய ஆவி சோர்ந்து போகும்பொழுது நம்மை உயிர்ப்பிக்கிறது அந்த ஆவியானவர். அல்லேலூயா. அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவரை நம்ம வருந்தி கூப்பிட்டு ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளே நிரம்பி அவருடைய அபிஷேகத்தில் அந்நிய பாஷை பேசி நாம் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக, அவரை பணிந்து கொள்ளுகிறவர்களாக, தேவனுடைய பலனை நம்பி வாழ்கிறவர்களாக நாம் இருக்கணும். அல்லேலூயா. தேவனே உங்கள் பலன் எனக்கு வேணும்பா. ஒவ்வொரு நாளும் கேளுங்க, என் குடும்பத்தை நடத்துவதற்கு உங்கள் பலன் எனக்கு வேண்டும். என் மனை பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு உங்கள் பலன் எனக்கு வேண்டும். என் வேலைகளை நான் செய்வதற்கு உங்கள் பலன் எனக்கு வேண்டும். நான் பலசாலியாக இருக்கலாம், வாலிப வயதாக இருக்கலாம், ஆனால் அதை வைத்து நான் எதுவுமே செய்ய முடியாது. எனக்கு உங்கள் பலன் வேணும் என்று கேளுங்க, பணிந்து கொள்ளுங்க. தேவனுடைய பலன் வேண்டும், அவரை பணிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது ஆவியானவர் நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார்.
அல்லேலூயா. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஆவியானவர் எழுப்பியிருக்கிறார். அந்த ஆவியானவர் உங்கள் சரீரத்தை வாசமாக இருந்தால் உங்களுடைய சாவுக்கு ஏதுவான சரீரம் எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சோர்வாக இருந்தாலும், முடிவே முடியாது தூக்கின்னு போன்னு சொன்னாலும் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். சாவுக்கு ஏதுவான சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். என்னென்ன ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்குறார்? இந்த அபிஷேகம் பெறதுனால நம் கர்த்தர் என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் பலத்தினால. அல்லேலூயா. இப்போ பலன் வருதுங்களா? அந்த பலன் வந்து பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகுது. அல்லேலூயா. நம்பிக்கை, அதுக்கப்புறம் விசுவாசம், சகலவித சந்தோஷம், சமாதானம். அல்லேலூயா. 4 ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. நம்பிக்கை இல்லாத ஒரு காரியமும் செய்ய முடியாதுங்க. டாக்டரை நம்பி போகிறோம், அவன் விஷ ஊசி போடுறானா ஜுர ஊசி போடுறானான்னு யாருன்னா பரிசோதிக்கிறீங்களா? ஊசி போடுங்க டாக்டர், நல்லாயிடும். வேணாம்மா, ஊசி மாத்திரை மட்டும் போதும், ஊசி போடுங்க. அல்லேலூயா. அவரை நம்புகிறோம். அல்லேலூயா. ஆனால் இயேசு மேல் நம்பிக்கை இருக்குதா? அல்லேலூயா. அநேகருங்க உட்காந்து இருக்கிறீங்க நம்பிக்கையற்றவர்களாக. என் குரலை கர்த்தர் கேட்கல, என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரல, பல ஆண்டுகள் என்னுடைய காரியம் வாய்க்காமல் இருக்கிறது, என் பிரச்சனை மாறவே இல்லை, அப்படியே தான் குழப்பத்தோடு இருக்கிறேன், நான் அப்படியே தான் ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், என் கூட ஏசப்பா இல்லைன்னு எத்தனை பேர் இப்போ மனசில் நினச்சின்னு இருக்கிறீங்க தெரியுமா? உனக்காக தான் கர்த்தர் வந்திருக்கிறார், உனக்காக தான் ஆவியானவர் பேசுகிறார், உன்னை பலப்படுத்தும்படியா அவன் கூடவே இருக்கிறேன்னு சொல்கிறார். நான் உன் பக்கத்தில் தான் நின்று கொண்டு இருக்கிறேன், நான் உன் பக்கத்தில் தான், உன் குடும்பத்தில் கூட நான் இருக்கிறேன். ஆனால் நீ என்னை அழைக்கலை, நீ என்னை அழைக்காமல் இருக்கிற, விசுவாசிக்காமல் இருக்கிற, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற. அல்லேலூயா. கர்த்தர் வருத்தத்தோடு உங்களை பார்த்து சொல்கிறார். ஒருத்தர் கூட ஒரு நாளில் நாம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கவே கூடாது, நம்பிக்கை அற்று போகக்கூடாது, நம்பிக்கை அப்படியே ஒன்றுமே இல்லாத ஆகிடக்கூடாது. அல்லேலூயா. நம்பிக்கை அற்றவர்கள் என்ன செய்வாங்க? நம்பிக்கை இல்லாதவங்க தான் அப்படி போகிறாங்க. அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை பரிசுத்த ஆவியினால் என்ன ஆகுது? நமக்கு நம்பிக்கை உண்டாகிறது. அல்லேலூயா. என் தேவன் ஒரு நாள் என்னை ஆசீர்வதிப்பார். அது சமீபமாக தான் இருக்குது, அது என் கண்கு ஒன்றும் தென்படலை, சீக்கிரத்தில் தென்படும். நம்புங்க, நம்புங்க, விசுவாச அறிக்கை செய்யுங்க, நம்புங்க. கர்த்தர் உங்களுக்கு வந்து அற்புதம் செய்ய போகிறார், நம்புங்க. கர்த்தர் என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார், நம்புங்க. கர்த்தர் என் கடவரை ரட்சிக்க போகிறார், நம்புங்க. அவர் கரத்தில் பைபிள் பார்க்க போகிறேன் நான், நம்புங்க. என்னுடைய குடும்ப சூழ்நிலை கர்த்தர் மாற்ற போகிறார், நம்புங்க. அல்லேலூயா. நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்க, அபிஷேகத்தோடு ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமாக நடக்கும். அல்லேலூயா. 6 மாதம் போதுங்க ஒருவர் ரட்சிக்கப்படுவதற்கு, அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா. அடி விழும், உத விழும், நம்ம நினைக்கிறதுக்கும் நம்ம குடும்பத்தில் நடக்கிறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அல்லேலூயா. அப்போ கூட நம்பிக்கையை விடக்கூடாது. அல்லேலூயா. நான் ஆராதிக்கிறேன் தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், அங்கே அக்கினி சூளையில் வந்து பாதுகாத்தார். அல்லேலூயா. அங்கே சிங்ககம்பியில் பாதுகாத்தார். அந்த தெய்வம் தான் என் தெய்வம். அப்படி சொல்லுங்கள், நம்பிக்கையோடு சொல்லுங்கள். நம்பிக்கையோடு வந்து கேட்குறாரு, தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? அந்த ராஜாவுக்கும் நம்பிக்கை இருந்ததுங்க ஆண்டவர் மேலே. நம்ம நம்பிக்கை எங்கே போச்சு? 4 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்பிக்கை உள்ளவர்களாக அவங்கள மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்பிக்கை உள்ளவர்களாக கர்த்தர் உங்களை இன்றைக்கு மாற்ற போகிறார். நீ நம்பிக்கையற்று இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிற, நீ நம்பி 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 மோசம் போன ஜனங்களெல்லாம் மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற, நீ இயேசுவை நம்பு, உன்னை கர்த்தர் கைவிடவே மாட்டார். உன் வாழ்க்கை பாரு, நீ நம்பிக்கையோடு கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்துட்டு போ, கர்த்தர் இன்றைக்கு உனக்கு வாழ்க்கையில் உன்னார் பெரிய அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. 2வதாக படியுமா அந்த வசனத்தை?
பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென். உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷம். அப்போ சந்தோஷம் சமாதானம் உண்டாகிறது யார் கையில் இருக்குது? உங்கள் கையில் தான் இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்தினால ஆண்டவரை தேடும் பொழுது நிச்சயமாக சந்தோஷம் சமாதானம் கர்த்தர் தானாக கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ நம்மளாவே சந்தோஷத்தை சமாதானத்தையும் விசுவாசத்தையும் பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாதுங்க. அதுக்கு தான் தேவனுடைய பலன். மூன்றாவது, நமக்கு 5 அறிவு இருக்கிறது, 6வது அறிவு அவர். அல்லேலூயா. அந்த விசேஷித்த அறிவாளர் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்படும் போது நம்முடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். பால் எங்கிஷோ என்ற தேவ மனிதர் தென்கொரியா தேசத்தில் அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக புத்த மதத்தை சேர்ந்தவர். அவர் சியோல் பட்டணத்தில் போய் பெரிய சபை வைத்து பயங்கரமான ஜனங்கள் அந்த சபையில் இருக்கிறாங்க. அந்த தென்கொரியாவில் அந்த எல்லாருமே புத்தரை தான் வணங்குவாங்களாம். இவர் எப்படியே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அதனால் அவங்க வீட்டை விட்டு தடுத்திட்டாங்க. அவரை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. அவர் போயிட்டு இராணுவ வீரர்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கின்னு இங்கிலீஷ் கற்றுக்கொண்டு அவர் பைபிள் காலேஜ் படித்து அதுக்கப்புறம் அவர் ஒரு சபையில் போயிட்டு ஊழியம் செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் ஆவியாளர் சொன்னாராம், நீ உங்கள் அப்பா கிட்ட போ அப்படின்னு சொல்லி. அப்போ இவர் பயந்தாராம், எங்கள் அப்பா என்னை சாகடிக்கிறதுக்காக இருக்கிறார் ஆண்டவரே, நான் எப்படி அப்படி, நீ போ, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னாராம். அப்போ இவர் ஆவியானவர் சொன்ன உடனே போயிருக்கிறார். போன உடனே அவங்க அப்பா பார்த்தாராம், உன்னால் தான் என்னுடைய தெய்வம் என் மேல் கோபம் பட்டு என்னுடைய பிஸ்னஸ் ஒன்றுமே இல்லாதாம ஆயிடுச்சு. என் முன்னோர்களாக என் மேலே கோபமாக இருக்கிறாங்க, செத்த முன்னோர்களெல்லாம். நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால என் வாழ்க்கை போய்விட்டது, என் பிஸ்னஸ் போய்விட்டது. 5 சகோதரர்கள் 4 சகோதரிகள், மொத்தம் அந்த குடும்பத்தில் 10 பேர்கள் பிறந்தார்கள். 10 பேர்கள் நாங்கள் கஷ்டப்படுகிறோம் என்று அவங்க அப்பா அவரை கொலை செய்யும்படியாக வந்திருக்கிறார். அப்பா அவர் சொன்னார், ஆவியானவரே என்னை கொண்டு வந்தீங்க, இந்த இடத்துல இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் அவங்க கூட இருக்கிறேன், நீங்கள் தைரியமாக இருன்னு சொன்னாராம். அப்போ அவர் தைரியமாக இருக்கும்பொழுது அவங்க அப்பா கிட்ட சொன்னாராம், அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் பிஸ்னஸை நான் தாங்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க நண்பர்கிட்டலாம் பேசி அந்த பிஸ்னஸை மறுபடியும் ஆரம்பித்து கொடுத்தாராம். அப்போ கொஞ்ச நாள் போன உடனே அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகும்பொழுது அவர் சொன்னாராம், என் நண்பர்கள்லாம் உங்கள் பிஸ்னஸை அவங்க கூட சேர்ந்து செய்கிறேன்னு சொல்கிறாங்கப்பா, அதனால் என் கூட ஒரு நாளைக்கு சபைக்கு வாங்க. அல்லேலூயா. நீங்கள் சபைக்கு ஆராதிக்கிறதுக்காகல, என் கூட வாங்க, அவங்கள அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு கூட்டின்னு போயிருக்கிறார். கூட்டின்னு போகும்பொழுது அங்கே எல்லாமே இங்கிலீஷில் பேசுகிறாங்க மெசேஜ். அப்போ பாஸ்டர்கிட்ட போய் இவர் கேட்டாராம், எங்கள் அப்பா வந்திருக்கிறார், அவருக்கு கொரியா மொழி மாத்திரம்தான் தெரியும், அதனால நான் அவர் பேசுகிறத நான் கொரியா மொழியில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறேன்னு கேட்டிருக்கிறார். சரின்னு ஓகே சொல்லியிருக்கிறார். அப்போது அவர் ஒரு பிரசங்கம் பண்ணுறாராம், பிரசங்கர். அந்த பிரசங்கம் இவர் பண்ணலை, ஒரு சுவிசேஷம் அவருக்கு சொல்கிறார் கொரிய மொழியில். இப்போது அவர் ஒரு பிரசங்கம் பண்ணுறாருன்னா அதை தானே அவர் டிரான்ஸ்லேஷன் பண்ணோம், அப்படி பண்ணலை. அவருக்கு சுவிசேஷம் சொல்கிறார் அவங்க அப்பாவை கொரியா மொழியில். சொல்ல அவர் கேட்டுக்கினே இருந்துட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து அவர் முழங்கால் பாடிட்டு ஜெபம் பண்ணி அழுகுறாராம். அல்லேலூயா. அன்றைக்கி அவர் கர்த்தர் தொட்டார். அவர் ஞானஸ்தானத்தின் குடும்பமாக இன்றைக்கி சபையில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆவியானவர் சொல்லும்பொழுது அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கும், மனம் திரும்புவாங்க. சாதாரண மனம் திரும்புறது என்பது சாதாரணமாக நடக்கிற காரியம் இல்லை. எந்த மருத்துவராலும், எந்த நாணியாலும், எந்த விஞ்ஞானியாலும் செய்ய முடியாதுங்க அந்த காரியத்தை. எந்த பெரிய பெரிய மோடியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் எதுவுமே செய்யவே முடியாது. பாவ மன்னிப்பை கொடுக்க ஒருவரால் முடியாது. அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய பாவத்தை கழுவ ஒருவரால் முடியாது. ஒரு குடியை மாற்றுறதுக்காக இன்னொரு இடத்துல போய் கொண்டு போய் விடும்பொழுது பயங்கரமான சித்திரவதெல்லாம் செஞ்சு சாகடிக்கிறாங்க. அங்கே அவன் மறுபடியும் தான் குடிக்கிறான். அல்லேலூயா. ஆனால் ஒரேடிய பாவங்களை மன்னித்து நம்மை பரிசுத்தமாக்கி நம்மளை வாழ வைக்கிற ஒரே தெய்வம் ஏசப்பா தான். அல்லேலூயா. பாவங்களை மன்னிப்பதற்கு அவருக்கு ஒன்று தாங்க தெரியும். அல்லேலூயா. நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் கர்த்தர் உங்களை நிரப்புவார். சரி, அந்த காலத்தில் எலியா அங்கே இருந்தார். அப்போ சொல்லணும்னு அப்பாவே சொல்லிட்டார். எலியா அங்கே இருக்கும்பொழுது சாரிபாத்தில் இருக்கிற ஒரு சகோதரிக்கு சொல்கிறார், நீ அங்கே போ, சாரிபாத்துக்கு போ அப்படின்னு. ஏழ்மையான நிலைமை, அவங்க சாப்பிட்டுட்டு சாக போகிறேன்னு சொல்கிறாங்க.
ஒரு பொண்ணை கூட்டின்னு வரணும். அல்லேலூயா. ஏழ்மையான நிலைமைங்க. இப்போ ஆவியானவர் அங்கே அனுப்புகிறாராங்க, ஏசப்பா அங்கே அனுப்புகிறார். அந்த சகோதரி வந்து கொடுத்த உடனே நம்மளாம் என்னன்னு சொல்லுவோம், எனக்கே இல்லை, நான் எங்கே தான தர்மம் பண்ணணும்னு சொன்னல. அப்போ நீங்கள் நினச்சிருப்பீங்க, எனக்கே இல்லை, நான் எங்கே தான தர்மம் பண்ணணும். அல்லேலூயா. அவங்க அப்படி சொல்லவே இல்லைங்க. முதல் ஆடையை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அல்லேலூயா. கொடுத்த உடனே அவங்க ஆசீர்வாதம் குறைஞ்சுதா? குறையவே இல்லை. அல்லேலூயா. தான தர்மங்கள் செய்யறதுக்கு தயங்கவே கூடாது. அல்லேலூயா. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம பட்னியாக இருந்தாக்கா நம்ம பரலோகம் போயிடுவோமா? அல்லேலூயா. மற்றவங்களுக்கு நல்லா செஞ்சுட்டு நம்ம எதுவுமே செய்யாமல் அப்படி இருந்துட்டு நம்ம பரலோகம் போக முடியுமா? முடியவே முடியாது. நம்ம ஆவிக்குரிய பலனால் நிரப்பப்படணும். பணிந்து கொள்ளுவர்களாக இருக்கணும். பணிந்து உள்ள ஆவியே ஆண்டவர் நெருங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவன் நான் நோக்கி பார்ப்பேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. பணிந்து கொள்ளுறவர்களை கர்த்தர் ஆவியானவர் தேடி வராரு. நம்பிக்கை உள்ள தேவன் நம்முடைய சரீரங்களில் இருக்கிற சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிறாரு. நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் உண்டாக்குறார். அல்லேலூயா. இதெல்லாம் அந்த காலத்தில் செஞ்சார். எலியா காலத்தில் செஞ்சார். அக்னியை வர வச்சார். அந்த காலத்தில் செஞ்சார். பிலிப்பு வந்து ஒரு ஒரு பானபாத்திரக்காரன் விசாரிச்சுன்னு இருந்தார். அப்போ அவரை குறித்து அன்றாட விதவைகளை விசாரிக்கும்படியாக 7 பேரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், முதல் வசனத்தை வாசிங்களேன். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின பொழுது கிரேக்கனானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். படிமா. அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணைக்காரர் செய்வது தகுதி அல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்று இருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை அந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி ஞானம் நிறைந்து நற்சாட்சி பெற்றவர்கள். அல்லேலூயா. 7 பேரை தெரிந்து கொள்கிறார். அதில் பிலிப்பு ஒருவர். அல்லேலூயா. பான பாத்திரம் விசாரிச்சுன்னு இருந்தவர். அபிஷேகம் பெற்றதுனால, நற்சாட்சி பெற்றதுனால, ஞானம் நிறைந்ததுனால அவரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஒரு இடத்துல போய் கொண்டு இருக்கும்போது ஒரு ரதம் போது அங்கே போய் சேர்ந்து கொண்டார். அல்லேலூயா. அந்த மந்திரி அவருடைய பொக்கிஷத்துக்கெல்லாம் ஒரு மந்திரியாம், அதிகாரி. அவர் போகிறாரு, அந்த ரதத்து கூட நீ போய் சேர்ந்துக்க. அங்கே போகும்பொழுது அவர் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசித்து கொண்டு இருக்கிறார். இது யாருக்காக சொல்லப்பட்டிருக்குது வேதத்தில்னு கேட்குறார். அப்போ கேட்கும்போது அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறார் பிலிப்பு. சொல்லிக்கொண்டே போகிறாரு. ஒரு இடத்துல தண்ணி வருது. உடனே சொல்கிறார் மந்திரி, தண்ணீர் இருக்கிறது தடை எதற்கு? ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன்ட்டு போயிட்டு ஞானஸ்தானம் எடுத்த உடனே 2 பேரும் கரை ஏறுறாங்க. பிலிப்புக்கு ஆவியானவர் கொண்டு போயிட்டார். அல்லேலூயா. இந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் இருந்தால் என்ன நடக்கும்? அவர் மறைந்து போனார். அவருக்கு ஒரு சிலை கட்டி அவருக்கு ஒரு பெரிய பயங்கரமாக, இப்போ தான் யூடியூப்பு அது இதுன்னு வருது இல்லை, எல்லாத்தையும் போட்டு பயங்கரமாக பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டாருங்க. அல்லேலூயா. மந்திரிக்கு சுவிசேஷம் சொல்லி. அப்போஸ்தலர் காலத்தில் தானே இதெல்லாம் நடந்தது. இந்த காலத்தில் நடக்குமா? நடக்கும். அல்லேலூயா. இந்த காலத்தில் நடக்கும். அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் தேவ பலன் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்ம தேடி வராரு, பலன் தராரு. பணிந்து கொள்ள ஒரு இடத்துல வருவார் பரிசுத்த ஆவியானவர். நற்சாட்சி பெற்று அந்த சாவுக்கேதான் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறாரு. இப்பையும் ஆவியானவர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு சாட்சி நான் சொல்கிறேன். ஒரு நாள் நான் காலையில் எழுந்து குடும்ப ஜபம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட பேர் வந்து கொண்டே இருக்குது. அன்றைக்கி அந்த நாள் முழுதும் வந்தது. அன்றைக்கி வந்து சனிக்கிழமை. நான் டயாலிசிஸ் போகிறேன். டயாலிசிஸ் ஃபுல்லாக அவங்க பேர் வருது. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அவங்க பேர் வந்துன்னே இருக்குது. அவங்களுக்காக நான் ஜெபிச்சு கொண்டே இருக்கிறேன். அப்போ ஜெபிச்சு கொண்டு இருக்கும்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அவங்க வீட்டுக்கு போய் நீ ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. அவங்க வந்து ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவங்க, வேறு சபைக்கு போகிறவங்க.
அவ்வளோவா பழக்கம் இல்லாதவங்க, அவங்க பிரச்சனை எனக்கு தெரியாது, அவங்க என்ன பிரச்சனையோடு இருக்கிறாங்க எனக்கு தெரியாது. பாரம்பரிய சபையை சேர்ந்தவங்க அவங்க எப்படி நம்முடைய சபையில் நிறைய பேருக்கு நான் ஆண்டவர் சொல்லும்பொழுது போய் சிலருக்கு நான் வந்து வீட்டில் வந்து ஜெபம் பண்ணியிருக்கிறேன், உடம்பு முடியாமல் நல்லா இருக்கும் பொழுது. இப்போ நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் 8 மாதத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாத ஆன பிறகு சொல்கிறார் ஆண்டவர். என்னால் போகவும் முடியாது. அப்போது நான் எப்பவுமே அடையாளம் கேட்பேன். தோல் காஞ்சிருக்கணும், சுற்றி நனைஞ்சிருக்கணும். இந்த சம்பவம்லாம் தெரியுமா தெரியாதா? அதுக்கப்புறம் தோல் நனைஞ்சிருக்கணும், சுற்றி காஞ்சிருக்கணும், ஓகே ஆகிடும். அல்லேலூயா. 2 ஃபஸ்ட்டு கட்டம் 2வது கட்டம் தாண்டி வந்துடுவேன். 3வது ஒரு கட்டம் இருக்குது. அது யாருன்னா ஆவிக்குரிய தகப்பன். எப்பவுமே எதுவுமே சொல்வேன், ஃபஸ்ட்டு சொல்கிறார் பாருங்க, அந்த வார்த்தை தான் நிறைவேறும். ஃபஸ்ட்டு அவர் வாயிலேருந்து வர வார்த்தை அதுதான் நிறைவேறும். அதை மீறி செஞ்சாலோ, அதை மீறி போனாலோ உருப்படாது. அல்லேலூயா. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன்கிட்ட நான் சொன்னேன், இதை மாதிரி நான் எனக்கு அவங்க ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு. அவங்க அடுத்த சபைக்கு போகிறவங்க, அவங்க வீட்டுக்கு போனோம் அப்படிலாம் சொல்லுவாருன்னு நினச்சேன். உனக்கு ஆண்டவர் சொன்னாரா, நீ போமான்னு சொன்னார். 3வது காரியம் ஆண்டவர் ஓகே சொல்லிட்டாரா. போனேன், அவங்க வீட்டில் போய் ஜெபம் பண்ணேன். அவங்க ஏற்கனவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், ஏன்னா திடீர்னு போயிட்டு அவங்களுக்கும் நமக்கும் பழக்கமே இல்லை. திடீர்னு போனால் எப்படி ஃபோன் பண்ணி சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து நான் ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னேன். சரிம்மா வாங்க அப்படின்னு சொன்னேன். நான் போனேன், அவங்களுக்காக நல்லா பாரப்பட்டு ஆண்டவர் சொன்னார், நிறைய காரியம் வெளிப்படுத்தினார். எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணிவிட்டு புசிக்காமல் குடிக்காமல் திரும்பி பார்க்காம வந்துட்டேன் வீட்டுக்கு. அவங்க லாஸ்ட்டாக அவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது, குழந்தை தூங்குறாங்கம்மா அவங்களுக்கு கொடு, அவங்களுக்காக அவங்க முழங்கால் படி இட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து இப்படி இருக்கிறாங்க, இப்படி முழங்கால் படியில் இருக்கிறாங்க. இப்போ நான் எவ்வளோ ஹைட்டாக இருக்கிறேன், குழந்தை விட நான் எவ்வளோ ஹைட்டாக இருக்கிறேன், இதை விட ஹைட்டுங்க சாக்கா. அவங்க அப்படியே இப்படி, அதாவது அந்த குழந்தை காட்டினல்ல, அவங்க வந்து இங்கே இருக்கிறாங்க, அந்த சத்துரு வந்து இப்படி சூழ்நிலைக்கிறான், சரியான ஹைட்டு. அவன் பேரை சொல்ல நான் விரும்பலை, அந்த சாத்தா நான் பார்த்தேன். அல்லேலூயா. கடிந்து ஜெபம் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். அல்லேலூயா. கடிந்து ஜெபம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்தவுடனே நான் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணேன். மறுநாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் போய் ஜெபம் பண்ண சொன்னீங்க, பண்ணிட்டு வந்தேன், ஒரு ரிசல்ட் கூட வரல அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி கேட்டேன் ஆண்டுக்கிட்ட. உடனே அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி என் வாழ்க்கையில் நான் மரித்து போக வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருந்தேன். என் வாழ்க்கையில் எனக்கு எந்த குறையும் இல்லை, ஆனால் என் வாழ்க்கை என் மனசில் ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருந்தது. என்னை யாரோ ஒருத்தர் ஆள்வது போல் இருந்தது. ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போன உடனே என்னை விட்டு ஒரு பெரிய பாரம் நீங்கினது போல் இருந்தது. இப்போ நான் நல்லா சுகமாக இருக்கிறேன், நான் நல்லா சமாதானமாக இருக்கிறேன். எனக்குள்ளே ஒரு பலவீனம் தாக்கி கொண்டே இருந்தது, அந்த பலவீனம் என்னை விட்டு போய் விட்டது என்று அவங்க சொன்னாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானவர் கிரியை செய்கிறாரா இல்லையா? சாதாரண உங்களை போல் மனுஷி தான் நான், உங்களை போல் பாடுள்ளதான், உங்களை போல் வியாதி எனக்கும் இருக்கிறது, உங்களை போல் பிரச்சனை எனக்கும் இருக்கிறது, உங்களை போல் நான் சாப்பிட்றேன். என்னை அபிஷேகம் பண்ண தேவன், என்னை போக சொல்கிற தேவன் உன்னையும் அபிஷேகம் பண்ணி உனக்கும் அந்த அபிஷேகத்தை கொடுத்து உன் குடும்பத்தில் நடக்கிற காரியங்களை உனக்கு வெளிப்படுத்த தேவன் இன்னைக்கு வல்லவராக இருக்கிறார். ஆவியானவர் ஒவ்வொருவரையும் விரும்புகிறார். ஆவியானவருக்குள்ளே நீங்கள் நெருங்கி வாழும்பொழுது உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் சபை ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் வாழ்கிற இடத்துல ஒரு சத்துரு கூட இறங்க முடியாது. உங்களை பார்த்த உடனே அவன் உங்களை விட்டு ஓடுவான். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதியோர் மேலும் இளைஞர் மேலும் அவர் ஆவியை ஊற்றுகிற தேவனாக இருக்கிறார். யார் வயதெல்லாம் அவர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. தாகமுள்ள வெண்மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் பாய பண்ணுகிறவர். அப்படியே நம்ம அனைவரும் எழுந்து நிற்கலாமா? தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உண்மையில அவருடைய அபிஷேக வல்லமையை ஊற்ற தேவன் வந்திருக்கிறார்.
உன்னை எவ்வளவா அவர் நேசிக்கிறார். ஆவியானவருக்குள்ளே நீ நெருங்கி வர வேண்டும். அசுத்த கிரியைகள், அசுத்த காரியங்கள், இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையாக வேண்டுமானால் ஆவியானவர் உன் குடும்பத்தில் கிரியை செய்ய வேண்டும். உன் உள்ளத்தில் கிரியை செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்தில் கிரியை செய்ய வேண்டும். உன் சிந்தையில் கர்த்தர் வர வேண்டும். உன் சிந்தையை கர்த்தர் மாற்ற வேண்டும். உன் சிந்தையில் இருக்கிற கெட்ட சிந்தனைகள், கெட்ட காரியங்கள், உன் மனசாட்சிக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். நீ அநேக காரியங்களில் நீ கர்த்தருக்கு பிரியலாத மீறி 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 நடந்ததுனால உன் இருதயம் கற்பாறை போல மாற்றப்பட்டிருக்கிறது. என் மகளே, என் மகனே, உன்னை அதிகமாக கர்த்தர் நேசிக்கிறார். உன் பாறையான இருதயத்தை இன்றைக்கு உடைக்க கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு ஆவியானவர் உன் அருகில் வந்திருக்கிறார். உன் இருதயத்தை நொறுக்கும்படியாக, உன் காயப்பட்டு உன்னுடைய கடினமான இருதயம், இந்த பொல்லாத இருதயத்தை உடைத்து சதையான இருதயமாக மாற்றி உன்னை அபிஷேகம் பண்ணும்படியாக, உன்னை அபிஷேகம் பண்ணும்படியாக, உன் மீது அவருடைய அபிஷேகத்தை ஊற்றும்படியாக ஆவியானவர் வந்திருக்கிறார். ஆவியானவரை அழைப்போமா? ஆவியானவரை அழைப்போமா? ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறவரே, எங்கள் மீது இரக்கம் வைக்கிறவரே, தீபாலா பாக்கரபா ஷபாலா பாக்குர பாக்கரவரி அக்கரபா ரியாந்திரா கத்ரியா கரவரி அக்கரபா ஷபாலா பாக்குர பாக்கரவரி அக்கரபா யாந்திரா கத்ரியா கரு தீபாலா பாக்கரபா யாந்திரா குர பாக்கரவரி அக்கரபா ஜாலுரி கரபா சந்தலாரை கரபா சாலமங்கலா கரி கரவரி அக்கரபா. ஆவியானவரே இறங்கும் அப்பா, அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா, உங்க வல்லமையை ஊற்றுங்கப்பா. சத்துருவின் கிரியைகள் அழிந்து போகட்டும், சாத்தானுடைய வல்லமைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். சரீரத்தை ஆண்டு கொண்டிருக்கிற சகலவித அந்தகார வல்லமைகள், உலக ஆசைகள், மாம்ச இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள் இயேசுவின் நாமத்தினால அவைகள் அகன்று போவதாக. இந்த சபையை விட்டு அகன்று போவதாக. விபச்சார ஆவிகள், வேசித்தன ஆவிகள், அப்பா பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறோம். என் பிள்ளைகளை விட்டு அகன்று போகட்டும் அப்பா. என் பிள்ளைகளை விட்டு அவள் அகன்று போகட்டும் அப்பா. பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றி, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றி, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றி, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றி. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறேன், தாகத்தோடு காத்து நிற்கிறேன். வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறேன், நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறேன், தாகத்தோடு